அல்லேலூயா. நான்காவதாக ஸ்தோத்திரம், அதே வசனம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் உண்டானது. அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நான்காவது அதே 31வது வசனம் கடைசியாய் சொல்லும் பொழுது சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற ஆறுதல் பெருகினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஆறுதலை நம்ம எத்தனை வார்த்தைகள் சொல்லியும் கொடுக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு எத்தனை தான் பணத்தை வாரி கொடுத்தும் ஆறுதல் படுத்தவே, எத்தனை தான் அவன் தேவைகளோடு நிற்கும் பொழுது அவனுடைய தேவைகளை நாம் சந்தித்து கொடுத்தாலும் அவனுக்கு ஆறுதல் நம்மளால கொடுக்கவே. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமந்த பவுல் அப்போஸ்தலன் தான் சுமந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கித்த பொழுது, தைரியமாய் பேசின பொழுது, தைரியமாய் அறிவித்த பொழுது, தான் மாற்றப்பட்ட விதங்களை குறித்தும் தான் கண்டுணர்ந்த காரியங்களை குறித்தும் தெளிவாக திட்டமாக சுவிசேஷமாய் அறிவித்த பொழுது, ஒன்று சமாதானம் உண்டானது, 2 பக்தி விருத்தி உண்டானது, 3 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டானது, 4வது பரிசுத்த ஆவியினால் உண்டான ஆறுதல் சகல ஜனங்களுக்கும் உண்டானது.